ஹாலிடேஸ்னாலே நம்ம கே டிராவல்ஸ் தான். தமிழகத்தின் முன்னணி டிராவல்ஸ் நிறுவனம். Plan your happy trips with K Travels. லவ்வர் படத்தோட பேர் கற்பு, ஒருவனுக்கு ஒருத்தி, இதெல்லாம் தூக்கி எரிஞ்சிருங்கடா. எந்த காலத்துல இருக்கீங்க முட்டா பசங்களா? ஓன் சுதந்திரத்தில் நான் தலையிட மாட்டேன். என் பாஸ்ட்டை பற்றி நீ கேட்காத, உன் பாஸ்ட்டை பற்றி நான் கேட்க மாட்டேன். நான் அவங்ககிட்ட பேசினா உனக்கு என்ன, நான் உங்க கூட பேசுவேன். 100 ரூபா டிக்கெட் கொடுத்து பார்க்குறாங்க இல்லையா, அவங்க 2 3 பார்ப்பாங்க. இந்த 50 ரூபா கொடுத்து வர்றாங்க இல்லையா, ஃபேமிலியோட போனோம் வச்சுங்க சிக்கலாயிடும். லவ்வரோட போனாலும் இந்த படம் உனக்கு பிடிக்குதானே? ஆமாம் பிடிக்குது. ஓஹோ, நீ அப்படிப்பட்ட ஆளா? இந்த காலத்தில் உள்ளவங்க ஆம்பளையும் தண்ணி அடிக்கான், காதலும் தண்ணி அடிக்கான், காதலையும் தண்ணி அடிக்கா. இவன் சொண்டிச்சோறு கொடுக்குறான், குடிக்கிறான். படத்தை பார்த்தீங்கன்னா இல்லையா, அது மட்டும் இல்லை, டெஸ்ட் பண்ணிடி எது கஞ்சி அடிக்கிறத படத்தில் கடைசி வரைக்கும் சேரல. இதை வந்து சம்சார மின்சாரத்திலேயே விசு அந்த டைப்பில் சொல்லியிருந்தாரு. ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஷ்ரஃப். இன்று நம்மோடு இருப்பது திரு பயில்வான் ரங்கநாதன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். ஆனால் இன்னைக்கு 2 படம் ரிலீஸ் ஆச்சு. ஆல்சனா பார்த்துருப்பீங்க. உங்கள் வயசுக்கு லவ்வரும் பார்த்தீங்களா சார்? ஏங்க, அதாவது வயது ஏற ஏறத்தான் காதல் உணர்வுகள் அதிகமாகும். பார்த்தேன். அதாவது ஒரு விஷயம், லவ்வர் படத்தோட பேர் கற்பு, ஒருவனுக்கு ஒருத்தி, இதெல்லாம் தூக்கி எரிஞ்சிருங்கடா. எந்த காலத்துலடா இருக்கீங்க முட்டா பசங்களா? அப்டேட் என்னது? ஏன் சுதந்திரத்தில் நீ தலையிடாது, ஓன் சுதந்திரத்தில் நான் தலையிட மாட்டேன். என் பாஸ்ட்டை பற்றி நீ கேட்காத, ஓன் பாஸ்ட்டை பற்றி நான் கேட்க மாட்டேன். நான் அவங்ககிட்ட பேசினா உனக்கு என்ன, நான் உங்க கூட பேசுவேன், டீ ஷாப்புக்கு போவேன். நீ என்னை சந்தேகப்படக்கூடாது. நீ என்னை சந்தேகப்பட்டன நீ என் லவ்வர் இல்லை. அந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அந்த சரவணை பாலச்சந்திரன் மகா மேட்டருக்கு அருமையான மேட்ரு. அவன் ஃபோனில் பேசுவாள், இந்த மாதிரி நான் அவங்க அப்பாவை விவாகரத்து பண்ண முடிவு பண்ணிட்டேன்னு. அப்போ தான் அவங்களும் பிரியணுங்கிற முடிவுக்கு வருவாங்க. அந்த மாதிரி உணர்ச்சிகளின் புறபாகம் இப்போ உள்ள அதாவது எம்ஆர் ராதா நாடகங்கள் வந்து தாமிரதான் அந்த பக்கம் ஓடும். மற்றபடி எஸ் வி சேகர், கடைசி முதல்லாம் சிட்டி சபாஸில் மட்டும் ஓடும். அந்த மாதிரி இந்த படங்கள் வந்து 300 ரூபா டிக்கெட் கொடுத்து பார்க்குறாங்க இல்லையா, அவங்க 2 3 பார்ப்பாங்க. இந்த 50 ரூபா கொடுத்து வர்றாங்க இல்லையா, ஃபேமிலியோட போனோம் வச்சுங்க சிக்கலாயிடும். லவ்வரோட போனாலும் இந்த படம் உனக்கு பிடிக்குதானே? ஆமாம் பிடிக்குது. ஓஹோ, நீ அப்படிப்பட்ட ஆளா? இந்த மாதிரி கேள்விலாம் வரும். அதனால் ஒரு இன்றைக்கி உள்ள படம் இன்றைக்கி அப்டேட்டாக எப்படி இருக்காங்க, லவ்வர்ஸ் எப்படி இருக்காங்க. இப்போ திடீர்னு ஒரு இடத்துல காஃபி ஷாப்பில் பார்க்குறீங்கன்னா அவர் உங்கள் உட்பியானா கோவப்பட்டுருவா. பாய் ஃப்ரெண்டு, பெஸ்டி, இப்படிலாம் நிறைய வார்த்தைகள் கண்டுபிடிச்சாங்க. அந்த மாதிரி இந்த காலத்துக்குரிய காதல் எப்படிப்பட்டதுங்கிறது அந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த காலத்தில் உள்ளவங்க ஆம்பளையும் தண்ணி அடிக்கான், காதலும் தண்ணி அடிக்கான், காதலையும் தண்ணி அடிக்கா. இவன் சொண்டிச்சோறு குடிக்கிறான். படத்தில் பார்த்தீங்கன்னா இல்லையா, அந்த அளவு போகிறாங்க. டூர் போனாச்சுன்னா அது மட்டும் இல்லை, டெஸ்ட் பண்ணிடி எது கஞ்சி அடிக்கிறத ஒரு பொண்ணு சொல்கிறா. இவன் போய் கஞ்சி அடிக்கிறதுக்கு வாங்கிட்டு வரான். அதே மாதிரி அவனும் அந்த அப்புறம் மதனா அவர் வந்து ஒரு பெரிய ஹீரோ வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. இவர் கண்ணா ரவி சார், கரெக்ட். அவர் நல்லா பண்ணியிருக்காரு. அதாவது ஒரு ஃபில்டர்டு ஆக்டிங் அவர்கிட்ட பார்த்தேன். அதாவது நானும் வந்து பிரேக்கப் ஆனவன் தான். இதே காரணத்தால் தான் பிரேக்கப். எப்போ சார் தூங்கிட்டீங்களா சார்? நான் நீங்கள் உங்களை பற்றி சொல்கிறீங்க, என்னை பற்றி இல்லை. அந்த படத்தில் கேரக்டர் சொல்லுவாங்கல்ல, எனக்கு ஏன் பிரேக்கப் ஆச்சுன்னா இதே மாதிரி தான். அந்த மாதிரி பிரேக்கப்புங்கிறதுலாம் ரொம்ப சர்வசாதாரணமாச்சு. விவாகரத்து ரொம்ப சர்வசாதாரணம். இப்போ பாருங்கள், 2 குழந்தைங்க பற்ற நடிகையே விவரத்தாக இருக்குது. யார்? ஹேமமாலினி மக ஈஷா தியோல். வைர வியாபாரியை கல்யாணம் பண்ணிட்டு இன்றைக்கி டைவர்ஸ் ஆகிருக்கு. டைவர்ஸ்லாம் ரொம்ப சர்வசாதாரணமான காரணங்களுக்கு நாங்கள் நண்பர்களாக புரிகிறோம். இந்த மாதிரி விஷயங்களை அந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. மேட்டுக்குடியினர், ஐடியில் வேலை பார்க்குறவங்க, 50,000க்கு மேலே சம்பளம் வாங்குறவங்களுக்கு அந்த படம் கண்டிப்பாக பிடிக்கும், மற்றவங்களுக்கு பிடிக்கும் சார். ஆனால் நீ இப்போ மேட்டுக்குடின்னு சொன்னீங்கல்ல, அந்த படத்தில் ஹீரோயின் வந்துட்டு ஒரு மேட்டுக்குடி பெண்ணாக தான் இருக்குது. கதாநாயகன் வந்துட்டு ரொம்ப மிடில் கிளாஸாக நார்மலாக இருக்கிற ஒரு பையன். ஸோ அந்த பையனுக்கும் இந்த பொண்ணுக்கும் எப்போவுமே ஒத்து வராதுங்கிற மாதிரியான ஒரு துணியிலே அந்த கதை நகருது சார். இல்லை அம்மா, அதாவது அவள் வந்து எக்ஸ்கியூஸ் பண்ணிகிட்டே இருக்கா. அதாவது தன்னுடைய புருஷன், வருங்கால புருஷன் தண்ணி அடித்தாலும் தப்பு இல்லைன்னு நினைக்கிறாங்க இப்போ உள்ள பசங்க. தண்ணி அடிக்காத ஏவாம்மா பரவாயில்ல அப்படி தான் சொல்கிறாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தாலும் அவன் வந்து கொஞ்சம் ஓவராக தான் இருக்குது.
இஸ் அன்ஃபிட் ஃபார் லவ். அவன் வந்து பிரேக்கப் ஆன பிறகு அவன் திருந்துறான், கேஃபே வச்சுக்கிட்டு நல்லா ஆயிடுறான். ஆனால் அதுக்கப்புறம் அவங்க வந்து சேரலை, படத்தில் கடைசி வரைக்கும் சேரலை. இதை வந்து சம்சார மின்சாரத்திலேயே சொல்லிட்டாங்க. குடும்பத்துக்குள்ளே பிரிஞ்சாங்கன்னா பிரிஞ்ச கண்ணாடி ஒட்ட முடியாது. அந்த மாதிரி ஹலோ ஹலோ. இப்போ பழைய காதலில் இருந்தால் ஹலோ ஹலோ, அதை விட ஃபினிஷ் பண்ணிட்டான். நல்ல ஃபினிஷிங். கல்யாணம் பண்ணி ஒரு நல்ல எண்டிங் கொடுத்தா படம் ஓடாது. அப்போ லவ்வர் வந்துட்டு நவீன கால சம்சாரம் அது மின்சாரம்னு வச்சுக்கலாம்ல சார்? அது அந்த காலத்தில் அவர் அந்த டைப்பில் சொல்லியிருந்தார். இந்த காலத்தில் இப்படி சொல்கிறாங்க. இப்போ ஹோட்டலில் போனோடனே ஒரு தோசைன்னு யாராவது சொன்னான்னு வச்சுங்க, எந்த காலத்தில் இருக்க தோசை சாப்பிட்றது, புதுசாக என்ன வந்திருக்கு பீஸா அதுன்னு லெட்ரு வச்சு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி சாப்பிட்ற காலம் ஆகி போச்சு. இப்போ வீட்டிலே ஹோட்டலில் சொல்கிறாங்க, அவங்க சொல்ல டிஷ்ஷஸ்லாம் நமக்கு புரியாது, ஆனால் அவங்களுக்கு புரியும், ருசிக்கும். அந்த மாதிரி நம்ம டேஸ்ட் வேறு, அவங்க டேஸ்ட் வேறு. ஆனால் நான் ஒரு விமர்சகனா இப்போ உள்ளவங்க மனசோட நான் பார்க்கும்போது எனக்கு பிடிச்சது. ரொம்ப நன்றி சார், உங்கள் நேரத்துக்கும் தகவல். ஹாலிடேஸ்னாலே நம்ம கே டிராவல்ஸ் தான். தமிழகத்தின் முன்னணி டிராவல்ஸ் நிறுவனம். Plan your happy trips with K Travels.